இந்திரா காந்தியை தமிழ் விடுதலை என்ற கதை ஒன்று இருக்கு. இந்திரா காந்தி நம்மளே மீண்டும் ஒரு கர்மம் இந்த வீடியோவில் ஒரு கர்மத்தின் கருத்துக்கு பதிலொடுக்கும் முகமாக இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். படித்தவன் என்று சொல்றதை விட உண்மையை சொல்லப்போனா எல்லாத்தையும் இடித்தவன் என்றே சொல்லலாம். இப்போ தமிழ் இனத்தையே இடித்து மட்டமாக்கி கொண்டிருக்கிறான் என்றே சொல்லலாம். ராமநாதன் அர்ஜுனா படித்த ஒரு முட்டாள். சுருக்கி சொல்ல போனால் அவர் சொல்வது விட நான் படித்தனான்னு கதைப்பேன். எவன் ஒரு படித்தவனோ படிக்காதவனுக்கு மரியாதை கொடுக்குறானோ அவன்தான் படித்தவன். அந்த படிக்காதவனுக்கு மரியாதை கொடுக்காதவன் அவன் படிக்காதவன் என்றே அர்த்தம். சரி, அதை விடுவோம். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ஒரு புது கதை ஒன்றை ஒரு 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 போட்டியில் கூறியிருந்தார். அது இந்திரா காந்திக்கு விடுதலை புலிகள் கொன்ற என்று ஒரு கதை. விடுதலை புலிகளுக்கும் இந்திரா காந்தியை கொன்றதுக்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற ஒரு கதை இருக்குது என்ற ஒரு புது கதையை இந்த கர்மம் சொல்லி கொண்டு இருக்கின்றது. அதாவது ரஜினிகாந்திக்கும் ரஜினிகாந்தியை கொன்றதுக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஒரு கதை இருக்குன்றது அது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அதுவும் அந்த கொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை பல பேர் சம்பந்தப்பட்டாக்கள் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ அந்த நிலையிலே இந்த கர்மம் இது புதுக்கதையை விடுதலை புலிகளை கேவலப்படுத்தும் நோக்குடன் இப்போ பதிவிட்டு கொண்டு வருகின்றது. அது ஒரு விடயத்தை எனக்கு தெரிஞ்ச அறிவை உங்களுக்கும், அதாவது பலர் இந்த வயதொட்டாக்கள் இருப்பீர்கள் நிச்சயமாக. முந்தைய ஒரு காலத்தில் அந்த இந்திரா காந்தி என்ற அம்மையார் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தான்றது இந்த கர்மத்துக்கு தெரியாது. அதாவது அவன் எப்படி இந்த பங்களாதேஷை பிரித்து கொடுத்தாவோ அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு ஈழம் தருவாண்டு நாங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில் அவள் சுட்டு கொல்லப்பட்டதை நினைச்சு விடுதலை புலிகள் பெரும் மனவர்த்தப்பட்டு விடுதலை புலிகள் அப்போ அவன் இறுதிக்கிரியை எங்கண்ட ஊரில் பாடசாலைகளில் டிவியில் கொண்டு வந்து அதை போட்டு மக்களை கூப்பிட்டு அதை பார்க்க விட்டார்கள். அவர்களுக்கு இந்திரா காந்திக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்திரா காந்தி இறப்ப கவலையாக கவலைப்பட்டார்கள். அப்படி பல விடயங்களை செய்தார்கள் என்றது இந்த கர்மத்துக்கு தெரியாது. அதாவது நாங்கள் எல்லாம் அப்போ பாடசாலையில் போய் இந்திரா காந்தியின் இறுதி சடங்கை டிவியில் பார்த்த ஆக்கள், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அங்கே கருத்த கொடி கட்டி விடுதலை புலிகள்லாம் அது எல்லாத்தையும் செய்தார்கள் என்றதும் எங்களுக்கு அப்போ சின்ன வயதில் தெரிஞ்ச ஒரு விடயம். ஸோ அப்போ இந்த கர்மத்துக்கு இதெல்லாம் தெரியாமல் இப்போ அரசியல் செய்து தமிழர்களை வச்சு தான் தமிழர்களுக்கு தலைவர் என்று வேற சொல்லுது. ஸோ இதற்கு நீங்கள் இப்போ என்ன பதில் சொல்ல போறீர்கள்? அதாவது முடிஞ்ச வரை இதுக்கு ஏற்ற மாதிரியான பதில்களை பதிவிடுங்கள். அதாவது எல்லாரும் சொல்லுவீர்கள் இந்த லூசப்பட்டியன் கதைக்கிறார், இது கதைச்ச ஒரு பிரயோசனம். இதை நான் கதைக்காமல் விட்டால் இப்போ வெடிச்ச குருத்துக்கள் இதுக்கு பின்னால் நின்று கொண்டு கெட்ட நாத்தத்தை மறந்துடுங்கள் எல்லாத்தையும் வரலாற்று. அதனால் இதை நான் கருத்தில் கொண்டு இதில் பதிவிட வேண்டி கிடக்கு. நன்றி, வணக்கம். மன்னித்துக் கொள்ளுங்கள். நியாயத்தை தான் சொல்லியிருக்கிறேன்.